அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சாட்டை அடி பயங்கரமா வேலை செய்யுது அப்படின்றதுக்கு ஏற்றவாறு, தயவு செய்து எங்களை விட்டுடுடா தம்பி அப்படின்னு புசி ஆனந்த் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2024ல தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை விஜய் அவர்கள் நிறுவிய பிறகு தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக 26ல ஆட்சியை பிடிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் விஜயோடைய கட்சியில் இருக்கவங்களும் சரி, விஜயும் சரி இயங்கிட்டு இருந்தாங்க. இதை எப்படியாவது அடிச்சு உடைக்கணும் அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் மற்றும் தளபதி சாட்டை துரைமுருகனுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அடுத்தடுத்து நிறைய பிரச்சாரங்கள்ல சாட்டை துரைமுருகன் தாவேகாவையும் விஜயையும் கலாய்க்கிற மாதிரி பேசிய பல வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இணையத்துல அதிகமான பார்வையாளர்களை ஈட்டி, தாவேகான்னு சொன்னாலே சாட்டை துரைமுருகனுடைய வீடியோ எப்படா வரும், சாட்டை துரைமுருகன் எப்படா போட்டு பொழப்பாரு அப்படின்னு பலரும் எதிர்பார்ப்போடையும் ஆவலோடையும் இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு தருணத்துல தான் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக மாறி இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நாம் தமிழர் கட்சியில பல வருஷமாக சாட்டை துரைமுருகன் இருந்தாலும் இந்த 26 தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் சாட்டை துரைமுருகன் ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருந்தாரு அப்படின்றது எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலயும் விஜய் அவர்கள் பேசி முடிச்ச பிறகு அதற்கு சாட்டை துரைமுருகன் எப்போ பதிலடி கொடுப்பாரு, எப்போ பதில் கவுண்டர் போடுவாரு, எப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்களை போட்டு கலாய்ப்பாரு அப்படின்னு பலரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் சாட்டை துரைமுருகனுடைய வீடியோ எப்படா வெளியே வரும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் சாட்டை துரைமுருகன் பணத்தை வாங்கிட்டு விமர்சனம் பண்றாரு, திமுகவிடமிருந்தும் பாஜகவிடமிருந்தும் பொட்டி போட்டியாக வாங்குறாரு அப்படின்னு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பல வருஷங்களாக இந்த மாதிரி தான் தன்னை எதிர்க்கக்கூடிய விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு நாங்க எந்த இடத்துலயும் பணம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சீமான் அவர்களும் விளக்கம் கொடுத்திருக்காரு. இருக்கும்போது தான் நேற்றைய தினம் சட்டசபையில பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சரான புசி ஆனந்த் சாட்டை துரைமுருகனை மறைமுகமாக, அதாவது சாட்டை துரைமுருகன் அப்படின்ற பேரை மட்டும் தான் சொல்லலையே தவிர யூடியூப் திறந்தாலே எங்களை போட்டு அந்த விமர்சனம் பண்றாங்க, அவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்க, எதுக்குடா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னு பல வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னும் அந்த அளவுக்கு இந்த விமர்சனங்கள் எங்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னும் இந்த சட்டசபைன்னு மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையிலையும் புசி ஆனந்திடம் வேலை செய்யக்கூடிய பல பேரிடம் எவ்வளவு பணம் வேணா உனக்கு கொடுத்துருங்கடா, இனிமே விஜயை பத்தியும் தாவேகாவை பத்தியும் பேச விடாம பண்ணிடுங்கடா, அவன் பேசுறதை கேட்கவே முடியல அப்படின்னு கதறிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. தாவேகாவுடைய நிறைய அமைச்சர்கள் சாட்டை துரைமுருகனுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்னும், சாட்டை துரைமுருகன் மட்டும் இனிமே நான் விஜயை பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டா கோடி கோடியாக கொட்டுவதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே சாட்டை துரைமுருகனுடைய விமர்சனம் ஆரோக்கியமாக இருக்குதா அல்லது மற்றவரை காயப்படுத்துற மாதிரி இருக்கா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.